பெர்சன்டேஜ்லேருந்து வருஷம் பார்ப்போம். A student gets 31% mark in an examination but fails by 12 marks. If the pass percentage is 35%, find the maximum mark of the examination கேட்டுருக்காங்க. இந்த சம்மை எப்படி போடலாம்னா, கொடுத்துருக்க சம்மில் பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் வந்து 35%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் எடுத்த பர்சன்டேஜ் வந்து 31%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் ஃபெயில் இன் எக்ஸாம் பை 12 மார்க்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாஸ் பர்சன்டேஜ் 35, அவன் எடுத்த பர்சன்டேஜ் 31. இதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் இங்கே 12 மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 35 மைனஸ் 31 வந்து 12. அப்போ 4% வந்து 12னா 100% என்ன? அப்போ இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4x ஈக்குவல் டு 12 இன்ட்டு 100. எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு 4 இங்கே கொண்டு போனால் 4 100 ஆச்சா 25. 12 இன்ட்டு 25 300 தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். அப்படி இல்லைன்னா இது 4% வந்து 1%ஆக கன்வெர்ட் பண்ணுறது வந்து 3ன்னு கிடச்சிரும். அப்போ 100%ன்றது 300 தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர்.